ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜனவரி 22, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். நீங்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டியது செடிகளில் விளைந்த மலர்களை அல்ல. அது செடிகளுக்குத்தான் பயன் தருமே அன்றி உங்களுக்கு அல்ல. இறைவன் உங்கள் இதய தடாகத்தில் மலர்ந்த தாமரையையும் உங்கள் உலக வாழ்க்கை எனும் மரத்தில் பழுத்த கனியையும் விரும்புகிறானே தவிர கடை வீதியில் கிடைக்கும் தாமரையையும் கனியையும் அல்ல. நாங்கள் இறைவனை எங்கே காண முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். நல்லது. இறைவன் தனது முகவரியை பகவத்கீதையின் 18வது அத்தியாயத்தின் 61வது ஸ்லோகத்தில் அளித்துள்ளான். அதை பார்த்து குறித்து கொள்ளுங்கள். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே. ஓ அர்ஜுனா, இறைவன் அனைத்து உயிரினங்களின் இதயங்களில் வசிக்கிறான். இப்போது இதை அறிந்த பிறகு நீங்கள் எவ்வாறு எந்த உயிரினத்தையும் கீழ்மைப்படுத்தி அவமதிக்கவோ அல்லது அவர்களை வெறுப்பதில் களிப்படையவோ அல்லது எள்ளி நகையாடவோ முடியும்? ஒவ்வொருவரும் தெய்வ சாநித்தியத்தால் உயிரூட்டப்பட்டு தெய்வீக குணங்களால் செயல்படுகிறார்கள். பிரேமை, நன்மதிப்பு, நட்புணர்வு ஆகியவற்றையே உங்களிடமிருந்து ஒவ்வொருவரும் பெற வேண்டும். இவற்றை முழுமையாக அழியுங்கள். தெய்வீக அருளுரை, ஏப்ரல் 16, 1964. இறைவன் நாடுவதெல்லாம் பிரேமை நிறைந்த இதயத்தையே. இத்தகைய இதயத்தை விட சிறந்தது இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.